புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி 2026ல என்ன அதிர்வலை ஏற்படுத்தும், என்ன பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஒரு சிறிய அலசலாக நம்ம பார்க்கலாம். 3 விஷயம். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணியில அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாத ஒரு சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கு. 2வது, அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவா பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் ஒற்றுமையாக இல்லாத அதிமுகவில் பல்வேறு கட்ட சலசலப்புக்கு மத்தியில பாஜக அதிமுக கூட்டணி உருவானது 2வது பின்னடைவு. 3வது, அதிமுகல ஒரு மெகா கூட்டணி உருவாகும், பாஜக அதிமுக கூட்டணியில வேறு கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு எந்த கட்சியுமே இன்னும் பேச்சுவார்த்தையில ஈடுபடாத ஒரு சூழல், ஒரு மெகா கூட்டணி அமையாத போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பரபரப்பு சூழல்ல இன்னைக்கு கூட்டணி நிலைப்பாடு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடுமாற்றமான ஒரு சூழலாக இருக்கு. இந்த 3ம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்துமா அல்லது அதிர்வலையை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பின்னாடி ஒரு இளைஞர்கள் படை இருந்தது, நம்மளால அதை மறுக்க முடியாது. இன்றைக்கு அது இல்லாத ஒரு சூழல்ல பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு. அதேதான் பாஜகனுடைய தலைமையும் விரும்புது. ஆனா அண்ணாமலை இதை ஏற்று இந்த தேர்தல் பிரச்சாரத்துல முன்னெடுப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அதிமுகனுடைய முன்னாள் தலைவர்கள், அதாவது எம்ஜிஆர் தொடர்ந்து, ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் வெளுத்து விமர்சனம் செய்த அண்ணாமலை, அதே போல பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மூத்த தலைவர்கள் எல்லாம் பாஜக அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார், பல்வேறு, அதாவது சி வி சண்முகம், கே பி முனிசாமி உள்ளிட்டவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணதும், இப்படி மாறி மாறி அதிமுகவுக்கு பாஜக விமர்சனம் பண்றது, பாஜக அதிமுக பாஜக விமர்சனம் பண்றது, இப்படி மாறி மாறி விமர்சனம் பண்ணி கடுமையான ஒரு கோபத்துக்குள்ளான, ஒரு அதிருப்திக்குள்ளான ஒரு சூழல் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி மீது மக்கள் ஒரு புறக்கணிப்பு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல். காரணம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்த பிறகு அதிமுகனுடைய தொண்டர்களுக்கு ஒரு குழப்பம், ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை, மக்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில இன்றளவும் முயற்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சூழலும் போய்கிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு விரிசல் இருக்குமா, இல்ல பாஜக கூட்டணியில அதிமுக தொடருமா அல்லது வெளியேறுமா அப்படிங்கிறது இன்னும் 2-3 மாதங்களுக்கு பிறகு இது ஒரு சரியான நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அமையும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் போய்கிட்டு இருக்கு. பாஜகனுடைய தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த வார் ரூம் எல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க, இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுப்பான ஒரு சூழலா இருக்கு, நீங்க இந்த வார் ரூம் மூலியமா எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுறது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது, அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை அள்ளி வீசுறதுனால இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது, இந்த மாதிரி வார் ரூமை தூக்கிடுங்க, இல்லைன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் கடுமையாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கைங்கிறது இது அண்ணாமலை தான் இந்த வார் ரூம் எல்லாம் மெயின்டைன் பண்றது. அண்ணாமலை ஆதரவாளர்கள், அவருடைய ஃபேன்ஸுகள், தொண்டர்கள், இளைஞர்கள் எல்லாம் அந்த வார் ரூம் லாகின்ல இருந்துதான் எடப்பாடி பழனிசாமிக்கு விமர்சனங்களை அள்ளி வீசக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வார் ரூமாக அதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப இது நேரடியாவே இது அண்ணாமலையை எச்சரிக்கை விடுக்கிறாரா நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இன்றைக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி என்ன விதமான தாக்கத்தை 2026ல ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பின்னடைவை ஏற்படுத்துமாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழல் பாஜக கூட்டணியில அதிமுக இருக்குதா, இல்ல
அதிமுக பாஜக கூட்டணியில இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே நயினா நாகேந்திரன் அதிமுகல இருந்தவர். இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து பாஜக கூட்டணியில பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தால் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காதுங்கிற ஒரு சூழல்ல அண்ணாமலையை வெளியேற்றி விட்டு இன்னைக்கு நயினா நாகேந்திரன் பாஜக கூட்டணியில பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி நிலைப்பாடோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது மக்கள் மத்தியில குறிப்பா அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வகையில செயல்பட்டால் கூட ஒரு 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 வலுவை எடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் சரி, டிடிவி தினகரனும் சரி, அவருடைய வாக்குகள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இதையெல்லாம் ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த சூழலை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறாருங்கிறதுல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியும் சிக்கலும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பாஜக கூட்டணியில அதிமுக, அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்ததனால் மட்டும் இங்க 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு விடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இருந்தாலும் அண்ணாமலை தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக இருந்திருந்தால் இங்க வேற ஒரு களம் மாறி இருக்கும். அரசியல் சூழல் வேறு மாதிரியாக சூடு பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளால பார்த்திருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இருக்கின்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றதும், அண்ணாமலை எடப்பாடியை ஒருபோதும் பாஜக கூட்டணியில இணைத்து செயல்பட மாட்டோம் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ண அண்ணாமலையும் இன்னைக்கு தலைகீழாக மாறி கூட்டணிங்கிற வருகிற போது எடப்பாடியோட அதிமுகவோட பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அமித்ஷா போடும் கணக்குகள் என்ன? அண்ணாமலையை வந்து ஆஃப் செய்து விட்டு எடப்பாடியை ஆன் செய்திருக்கிறாரா அமித்ஷா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இது எதை நோக்கி நகர்கிறது? அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு கடுமையான விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் சொல்லக்கூடிய, அதாவது ரத்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவும் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பேசி கேட்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதையெல்லாம் எப்படியாவது நான் சரி கட்டி விடுவேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன், இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய அந்த மனக்கணக்கு, அந்த கூட்டணி கணக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பலிக்குமா? அந்த கூட்டணி கணக்குல ஏதாவது தவறுகளோ இல்ல ஏதாவது ஒரு பிசுறு ஏற்பட்டால் கூட்டணி விரிசலுக்கும் இது ஒரு காரணமாக மாறுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள், அடுத்தடுத்த கூட்டணி கணக்குகள்ல தடுமாறுகிறாரா, தடம் பதிக்கிறாரா, சரியான அரசியல் வியூகங்களை வகுக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல இருக்கத்தான் செய்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாஜக இருந்து செயல்பட போகிறது. எடப்பாடி தான் அதிமுக கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர், தலைமை அவர் தான், அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் அப்படின்னு அமித்ஷா வந்து இன்றளவும் அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொகுதி பங்கீடுகள்ல நிச்சயமாக பாஜக வந்து அமித்ஷா வந்து முரண்படுவதற்கும் முரண்டு பிடிப்பதற்கும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. அதிகமான தொகுதிகளை கேட்பதற்கும், அதாவது அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்பதற்கும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கும். இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு நெருடல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொகுதி பிரச்சனை, தொகுதி பங்கீடுகள், எந்தெந்த தொகுதிகள் என்னென்ன பாஜக அதிமுக எப்படி பிரித்து கொள்ள போகிறது, அதிமுகனுடைய செல்வாக்கு மிக்க தொகுதிகளை பாஜக கேட்டாலும் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா, எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளராக நிறுத்தக்கூடிய அவர்கள் இதை சம்மதிப்பார்களா அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாஜக போன முறை 2021 20 தொகுதிகளை கேட்டாங்க. இந்த முறை 40 இருந்து 45 தொகுதிகளை கேட்பதற்கு பாஜக திட்டமிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது. இது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவலை ஏற்படுத்துமா அல்லது சுமூகமான உறவை ஏற்படுத்தி பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தொடர்வாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்தது சரியா தவறா? அப்படி தேர்ந்தெடுத்து சரி என்றால் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா, பின்னடைவு இருக்குமா? அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் முழுமையாக இருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேக பார்வை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்தேக பார்வை உங்களுடைய கோணத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள், அதாவது குறிப்பா அதிமுக தொண்டர்களும் சரி பொதுமக்களும் அதிமுக கூட்டணியை வரவேற்கிறார்களா? அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறார்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.